உண்மையிலேயே இந்த கதிரேசன், விஜய், அடுத்ததா நிஷா இவங்க எல்லாருமே பட்டா மட்டும் தான் திருந்துவாங்க. அதாவது விஜய் வந்து இப்போ இல்ல, ஆரம்ப கட்ட காலத்துலருந்து நம்ம மல்லிய நம்புவாங்க. ஆனா மல்லி சொல்றத கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அதே மாரி தான் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதாவது மல்லி வந்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க நெறைய விஷயங்கள்ல பார்த்தாங்களா? இல்ல வந்து எப்படி இது எல்லாமே மல்லிக்கு தெரியும்? எதுக்காக இப்படி சொல்றா? அப்படின்ற மாரி யோசிச்சிருந்தா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ வரைக்குமே மல்லி சொல்றது எதையுமே வந்து விஜய் கேட்கிற மாரியே இல்ல. ஆனா மல்லிய முழுசா நம்புறாரு. என்னடா இது ஒரு மிகப்பெரிய கர்மமா இருக்கே! அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, அடுத்ததா கர்மமான விஷயம்லாம் இன்னும் நெறைய நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நம்ம விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ ரகுவ எப்படி புடிச்சாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம விஜய்க்கு தெரிய வரப்போகுது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னால அதாவது அந்த நல்ல தம்பி போலீஸ் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு உண்மையிலேயே விஜய் இப்போ பயங்கரமான ஷாக்கிங்ல இருக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடக்குது. மல்லி இன்னும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஏற்கனவே வெண்பாவ வந்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. மறுபடியும் எப்படியாச்சும் வெண்பா மறுபடியும் வீட்டுக்கு தன்னோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அதாவது மல்லி கிட்ட வந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி ரொம்பவும் இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ போற போக்க பார்த்தா, கண்டிப்பா வெண்பாவால வந்து அந்த வீட்டுக்கு திரும்ப வரவே முடியாது. அப்படின்ற ஒரு மாரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதாவது இப்போ விஜய், மல்லி உன்னோட பொண்ணு கிடையாது. ரேணுகாவோட பொண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல தீர்மானமா சொல்ற மாரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த மல்லி எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களோட மனசு இப்ப ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லி நல்லதுக்காக போராடிட்டு இருக்காங்க. கெட்டதுக்காக போராடி அதுல வந்து தோத்து போனா பிரச்சனையே கிடையாது. ஆனா நல்லதுக்காக போராடி நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே சாத்தியமாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட வந்து சாத்தியமே ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் விஜய் இப்படி பண்றாரு அப்படின்ற மாரி யோசிக்கிறதுக்குள்ளவே அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு தான் நினைச்சது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். என்னதான் ரகு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருந்தாலுமே கூட உண்மையிலேயே இந்த சுடர் வந்து தன்னோட ஆட்டத்த சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப அடுத்தடுத்து என்னென்ன பண்றது, ஏது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே திரு திரு திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. ஏன்னா மல்லி வந்து இப்ப வெண்பாவ வந்து பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க வெண்பாவுக்கு வந்து அந்த சுடுதண்ணீய ஊத்தி கால்ல அடிபட்டுருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது சுடர் தான் பண்ணா அப்படின்றத நம்ம மல்லியால வந்து நிரூபிக்க முடியல. ஏன்னா சுடர் அவ வாயாலேயே சொல்றா. அந்த ஒரு விஷயத்த அங்கேயே வந்து சிறப்பா செயல்படுத்தியிருந்தாங்க. அவ பேசுறது யாராச்சும் பார்த்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவால பிரச்சனை அப்படின்ற மாரி மல்லி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ரேணுகா உண்மையான ரேணு அதாவது வெண்பாவோட அம்மா. வெண்பாவோட அம்மாவால எப்படி வந்து இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தே ஆகணும். பட் இருந்தாலும் யாரும் யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அங்க பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா மல்லிய ஏற்கனவே அங்க போகக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மல்லியால தான் இதுக்கு முன்னாடி இங்க பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி அங்க போயிட்டு இன்னும் பிரச்சனை பண்ணி, இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிச்சதுனால, அங்க வந்து இன்னும் பிரச்சனை வந்து பெருசாக ஆரம்பிச்சுருச்சு. ஏற்கனவே வந்து ரேணுகாவ புடிக்கல அப்படின்ற மாரி மல்லிய வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல ரேணுகாவோட கழுத்த புடிச்சிட்டு அதாவது இந்த சுடரோட கழுத்த புடிச்சிட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்து அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறி கடைசியில விஜய் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடுது. இந்த மாரி மல்லி வந்து இப்ப என் பொண்ண கொல்றதுக்காகவே பார்க்குற மாப்பிள. உங்க மோகத்துக்காக தான் நான் இத்தன நாளா பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்ன்னு நீங்களே சொல்லுங்க. அ நான் இப்பவே நினைச்சா கூட என் பொண்ண வந்து கொல்றதுக்கு நினைக்கிறேன். இந்த மல்லிய கொன்னு போட முடியும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி கிட்ட விஜய் பேசுறது. விஜய் பயங்கர கோவமா பேசுறாரு. அடுத்ததா மல்லி இருந்துட்டு இந்த மாரி அங்க ரேணுகா வந்து வெண்பாவ கொலை பண்ண பார்க்கிறா. அவ தான் வந்து அந்த சுடுதண்ணிய ஊத்துனா, அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே விஜய் புரிஞ்சுக்கல. இவங்க சொல்றத கேட்கிறாங்களே தவிர, நம்ம மல்லி சொல்றத ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட வந்து கேட்டதே கிடையாது. அடுத்ததா வந்து பயங்கர கோவத்தோட, வெண்பா வந்து உன்னோட பொண்ணு கிடையாது மல்லி, ரேணுகாவோட பொண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப பிரிச்சு பேசுற மாரி பேச ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே மல்லிக்கு அது சுத்தமா என்ன பண்றது? என்ன ஐடியான்னு ஒண்ணுமே புரியல. அவ்வளோதான். அங்கேயும் வந்து பிளாங்க் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பா என்னைக்காச்சும் திரும்ப கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாரி சொல்லி மல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ
போலீஸு அதாவது ஆ நல்ல தம்பி போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி அந்த ரகுவ புடிச்சுட்டோம் விஜய் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே அந்த கேஸ நாங்க தான் விட சொல்லிட்டோமே! அப்டி இருக்கும்போது எதுக்காக வந்து அந்த ரகுவ அரெஸ்ட் பண்ணீங்க? எப்டி அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன ஏது? அப்டிங்கிற மாரி வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது, என்ன விஜய் நீங்க வந்து இது எல்லாத்தையுமே விட சொல்லிட்டேங்க. ஆனா அ மல்லி இப்டி வந்து பண்ணல. மல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூவ குடுத்தாங்க. அந்த ஒரு க்ளூவ வச்சு தான் ரகுவ பிடிச்சோம் அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்பாவோட உயிருக்கு ரகுவால் ஆபத்து அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்க எல்லாருமே அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இந்த கதிரேசன்ல இருந்து இவங்க எல்லாருமே அப்படியே அந்த ஒரு விஷயத்த டீல்லயே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மல்லி இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? அதுவும் இல்லாம மல்லி கிட்ட இதெல்லாமே வேணாம் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மல்லி இப்படி சொன்னாங்க. அதுவும் இல்லாம ரேணுகாவோட போன் வந்து ரேணுகா வந்து எங்க போனாங்க என்ன ஏது அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சோம். அதாவது ரேணுகாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரகுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்களோட மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ரகு எல்லாத்தையுமே எந்த இடத்துலயுமே ரேணுகாவோட பேர் சொல்ல. அதுதான் வந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருக்கு விஜய். அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம மல்லிய பயங்கர கோவத்தோட திட்டி மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு உள்ளாக்கிட்டாரு இந்த விஜய். அப்படி இருக்கும்போது இங்க இப்போ நல்ல தம்பி போலீஸ் சொல்றத கேட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ரேணுகாவுக்கும் ரகுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த போலீஸ் சொன்னதை வச்சு விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். விஜய் வந்து முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் எப்ப சரி பண்ண போறாரு அப்படின்றது தான் டவுட்டா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.